இவங்க அடிச்ச அதிரடியில ஃபுல் அண்ட் ஃபுல் பவுண்டரிஸ் தான் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் சிக்ஸஸ் இன் ஐபிஎல் இன்னிங்ஸ்ல எஸ்ஆர்ஹெச் தான் ஃபர்ஸ்ட் இடம். 22 சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க இந்த இன்னிங்ஸ். என்னங்க எஸ்ஆர்ஹெச் மட்டும் தான் ரெக்கார்டா வச்சிருக்காங்களா? ஆர்சிபி இந்த தடவை பவுலிங் போட்டு எதுவும் ரெக்கார்டா வைக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்ட் தான் வச்சிருக்காங்க. அதிக பவுலர்ஸ் வந்து 50 ரன்ஸ் கன்சிட் பண்ண டீம்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் இடம். 4 பவுலர்ஸ் 50+ ரன்ஸ் அதுவும் ஒரே இன்னிங்ஸ்ல கன்சிட் பண்ணிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ரெக்கார்டு. ஆர்சிபி இந்த தடவை என்னன்னா ரெக்கார்டு வச்சா நான் தான் எல்லா ரெக்கார்டும் வைக்கணும்னு எப்பல இருந்து விளாடுறதே அவங்க தான். ஏன்னா டாப் ஸ்கோரரும் அவங்க தான் இருந்தாங்க, லோயஸ்ட் டோட்டலும் அவங்க தான் இருந்தாங்க. ஸோ இந்த தடவை என்னாச்சுன்னா டாப் ஸ்கோர் வந்து எஸ்ஆர்ஹெச் போனாங்க. ஸோ என்னடா இவங்க இப்படி ரெக்கார்டை வச்சுட்டாங்களே, நம்ம விட்டுட்டு நம்ம ரெக்கார்டை தாண்டி போயிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த தடவை இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நான் அந்த ரன்ஸை கொடுத்தவனா இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மட்டமா அந்த ரெக்கார்டை வச்சுட்டாங்க. ஓடாத டீசெண்டா காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டா காட்டி குத்துறாத, இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத சொன்னா